ராணிப்பேட்டை காந்தி ம். அமைச்சர். ம். எனக்கு ராணிப்பேட்டைன்னா காந்தி தான் தெரியும். ம். தாரிகா எனக்கு தெரியாது. தாரிகாவுக்கு ராணிப்பேட்டை தெரியுமா? ஆ. அப்படின்ற கேள்விய நான் வைக்கிறேன். இன்னைக்கு நாம் தமிழர் வேட்பாளர் நீங்க. சரி. உங்களுக்கு ராணிப்பேட்டைய பத்தி என்ன தெரியும்? எனக்கு ராணிப்பேட்டைய பத்தி என்ன தெரியுமா? ம். நான் வளர்ந்த ஊரு. நான் கிட்டத்தட்ட 7 வயசுல இருந்து ராணிப்பேட்டையில ஆனா இருக்கேன். இன்ச் பை இன்ச்சா அளந்து வச்சிருப்பாரு காந்தி. அவரா? இன்ச் பை இன்ச்சா அளந்து வச்சிருக்காரா? இன்ச் பை இன்ச்சா எங்கேருந்து எந்த கப்பம் வருதுங்கிறத தான் அளந்து வச்சிருப்பாரே தவிர, மக்கள் பிரச்சனைய அவர் அளந்து வச்சிருக்க மாட்டாரு. இன்ச் பை இன்ச்சா அளந்து வச்சிருக்காருன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு காந்திய தெரியும்ல. காந்தி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? நாங்க கண்டிப்பா போனோம்னா அமைச்சர் வீடு தானே. நாங்க வீட்டுக்கு போய் ம். படம் எடுத்து அனுப்புறேன். ஆ. காந்தி ஐயா வீடு இப்போ இன்ச் இன்ச்சா அளந்தவர். ஏன்னா நீங்க வேற ஆ. கேந்திய கிளப்புறீங்க, கோவத்தை கிளப்புறீங்க. இன்ச் இன்ச்சா அளந்தவர் வீட்டு வாசல்ல இருக்க குப்பையா இல்லலண்ணே. வீட்டு வாசல்ல இருக்க குப்பையை ஒரு மிகப்பெரிய ஏரி அதை குப்பை கிடங்கா மாத்தி வச்சிருக்காரு. நான் மேடைதோறும் சொல்லிக்கிட்டு இல்ல இருக்கேன். அமைச்சர் வீடு இருக்குன்னா நல்ல தார் சாலை அருமையா போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கும்ல வீடு அமைச்சர் வீடு. அருமையா குப்பை போட்டுருக்காங்க. வந்து பாக்குறீங்களா? அமைச்சர் வீட்டு கிட்டயே அப்படிதான் ஆமா, இருக்குது. அமைச்சர் வீட்டுக்கிட்டே அப்படிதான் இருக்கு. ஒரு முன்னேற்றமும் இல்ல. ம். நான் 7 வயசுல வந்தப்ப ராணிப்பேட்டை எப்படி இருந்துச்சோ அதுல இருந்து இப்போ 4 பிரிட்ஜ் ஸ்வொய் 4 பிரிட்ஜ் இருக்கு. போற வண்டியெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி சாவுது. ஒரு மின்விளக்கு இல்ல, ஒரு சிசிடிவி கேமரா இல்ல, ஃபெசிலிட்டிஸ் இல்லாத புது பிரிட்ஜ், இப்ப திறந்த பிரிட்ஜ். இப்ப 3 பேர் இறந்து போனாங்கல்ல ராணிப்பேட்டையில ம். பைக் கிராஷ்ல. ம். அந்த பிரிட்ஜ் எல்லாம் அதுதான். ம்ஹ்ம். அப்படி இருக்கு. பாலியல் வன்கொடுமை உச்சத்துல இருக்கு. இன்ச்சு இன்ச்சா அளந்து வச்ச தொகுதி அளந்து வச்சிருக்கக்கூடிய காந்தி ஐயா தொகுதியில ம். போதை அதிகரிச்சிருக்கு. ம். தெருமுனைக்கு தெருமுனை போதை. எங்க பார்த்தாலும் போதை. அதுல இந்த போதை ஊசி பயன்பாடு வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. வேலூர் ஆமா, ராணிப்பேட்டையில. ம். ஆமா. இப்ப ம். சமீபமா டெய்லி நீங்க வந்து ராணிப்பேட்டை தொகுதி நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், மாவட்ட செய்திகள் பாத்தீங்கன்னா அந்த போதை ஊசி கைப்பற்றப்பட்டது, போதை மாத்திரை பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு டெய்லி செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. ஈஸியா எல்லா பசங்கள்ட்டையும் டேய் இங்க போதை மாத்திரை வைக்கிற பையன் யாரானா கையை காமிக்கிறானுங்க. பசங்களுக்கே தெரியும் போது காவல்துறைக்கு தெரியாதா? ஐயா காந்திக்கு தெரியாதா? அண்ணா அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லண்ணா, அதுவும் வேலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லண்ணா, இது ரெண்டுத்துல தானே இம்போர்ட் பண்ணப்படுது. ஓ. சென்னைக்கு அங்கேயும் தான் சப்ளை. அரக்கோணம், காட்பாடி அங்க இருந்து ஆமா, வருது. காட்பாடி அரக்கோணம் ரெண்டும் தான். அங்கேயும் தான் இங்க சப்ளை இங்க வரைக்கும் வருது. அப்ப அவர் ஐயா மந்திரி இன்ச்சு நீங்களே காந்திங்க பேரு. ஆமா, ஐயா மந்திரி. ம். அவருக்கு எங்க ஊர்ல பேர் எம்எல்ஏ காந்தி ஐயா. எம்எல்ஏ காந்தி ஐயா. எம்எல்ஏ காந்தினா தான் தெரியும். ஏன்னா அவர் வந்து அப்பையில இருந்தே எம்எல்ஏ. எம்எல்ஏ. கிட்டத்தட்ட 4வது முறையா 5வது முறையே போவார் எம்எல்ஏ. அதனால பேரே ஓ, அவருக்கு வந்து மக்களுக்கு அவரு அவ்வளவு பரிச்சயப்படாத நபரா என்ன அப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு தமிழ்நாடு பூராமே தெரியுது. காந்தி இன்னைக்கு அமைச்சர் காந்தின்னா எல்லாருக்கும் தெரியும். அவரு அந்த பரிச்சயப்பட்டனால தான் மக்கள் வந்து எம்எல்ஏ காந்தின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஓ, எம்எல்ஏ காந்தி தான். அமைச்சர் காந்தியா கூட பார்க்கல அவர. ஆமா, இப்ப வந்து அப்ப எம்எல்ஏ காந்தியா ஏதாவது பண்ணிருப்பாருல்ல? ஒண்ணும் பண்ணல. ஆ? ஒண்ணும் பண்ணல. அதான் இன்ச்சு அளந்தாரு நீங்க தான் சொல்றீங்க. ஆ. இன்ச்சு இல்ல தொடர்ச்சியா எம்எல்ஏ காந்தி தானே. அத நான் கேக்குறேன். எம்எல்ஏ காந்தியா அவர் ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதனால தானே திரும்ப திரும்ப அவருக்கு ஓட்டு போடுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் பண்ணது இல்ல. பெருசா பெர்ஃபார்மன்ஸ்லாம் இப்ப நீங்க ஐயா ஸ்டாலின் ஐயாவையாவது ம். சீட்டுல வந்து எழுதி துண்டு சீட்டுங்கிறோம். நீங்க 12க்கு 12 ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சீங்கன்னா கூட அதை பார்த்து படிக்க தெரியாது ஐயா காந்தி.